பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான நல்ல வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக எண்ணாகமம் 29வது அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் சொன்னார். பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே தேவனுக்கென்று வல்லமையோடு ஊழியத்தை செய்தான். வனாந்தரத்திலே ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டு வந்தான் என்று பார்க்க. அந்த சபையின் வெற்றிக்கு காரணம் என்ன? அந்த ஆண்டவர் அந்த சபையாரோடு கூட இருந்தார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், கடலை பிளந்தார், ஆற்றை பிளந்தார். எவ்வளவு நன்மையான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார் என்று பார்க்க. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவ ஆலோசனைப்படி மோசே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு இடத்தை தவிர தேவ ஆலோசனைப்படி மோசே செயல்பட்டார். கர்த்தரிடத்துல கேட்டுதான் செய்கிறார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் என்று சொல்லப்பட்டது. என்னென்ன காரியங்கள் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அந்தந்த காரியங்களை அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு தெரிவிக்கிறான். ஜனங்கள் அந்தந்த காரியங்களை நிறைவேற்றி மோசேக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்னபடி செய்து முடித்தோம் என்று சொல்லி. கர்த்தருடைய ஊழியம் அவ்விதமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்று பார்க்க. தான் தோன்றி தனத்தினால அல்லது நம்முடைய மனதில் ஏற்படுகிற சிந்தைகளினால அப்படி அல்ல. கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவருக்கென்று நாம் அவ்விதமாக நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து அவர் சொல்வதை கேட்டு எல்லாம் ஒழுங்காக கிரமமாக நாம் செய்ய வேண்டியவர்கள் என்கிறத மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். மலையிலே ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி ஆண்டவர் காண்பித்தார். பரலோக ராஜ்யத்தின் மாதிரி, ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி காண்பித்தார். அதுபடி நீ செய்ய கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் அவனை சொல்லி அனுப்புகிறார். இந்த நாட்கள் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை நடத்தினவர்களை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நடத்தினவர்கள், நமக்கு வழிகாட்டினவர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக நாம் அவர்களை கருத வேண்டும். அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்திக்க வேண்டும். இப்படி விசுவாசத்துல இருந்தார்களே, இப்படி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றார்களே, அவர்களுடைய நடக்கையின் முடிவு எப்படி போய் முடிகிறது என்கிறத நாம் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போதான் கர்த்தருக்கென்று நாம் தைரியமாய் விசுவாசத்துல நிலை நிற்க முடியும். ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு சொல்லுகிறத நாம் காண்கிறோம். இன்றைக்கும் இந்த நாட்கள்ல எல்லாம் உலக மனுஷனுக்கு நடக்கிறது போல ஆவிக்குரியவர்களுக்கும் செய்கிறார்கள், நடத்துகிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நடத்தப்பட வேண்டும். அந்த அனுபவத்துல முன்னேறுவோம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து அன்பாய் வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய நாளிலும் கூட புதிய கிருபைகளையும் புதிய சந்தோஷத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வேறாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள். தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.